கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். சொல்லுங்க. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். மீண்டுமாய். கர்த்தரை நம்பினவன் சொல்லுங்க. என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். சொல்லுங்க. அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். பாடுங்க. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை ஒருவேளை நாம் சார்ந்து கொள்வோமானால், மனுஷனை நம்புவோமானால், நம் ஏமாற்றங்களை சந்திக்க கூடும், வெட்கத்தை சந்திக்க கூடும், துக்கத்தை சந்திக்க கூடும். ஆனால் நம்முடைய கண்கள் ஆண்டவர் மேலே நோக்கமாய் இருந்து கர்த்தரே நம்பிக்கையை வைத்திருப்போமானால் அசைக்கப்படுவதில்லை. தாவீதோட ஸ்பெஷாலிட்டியே, தாவீதோட வாழ்க்கையில வெற்றிக்கு காரணமே என்னன்னா, தாவீது சொல்லுகிறார், என் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த பாடல் ரொம்ப எனக்கு விருப்பமுள்ள ஒரு பாடல். அந்த பாடல் வரிகள் எல்லாம் பாருங்க. கர்த்தரை நம்புகிறவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. ஆமென். எரேமியா 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பும் போது அவனுக்கு என்ன ஆசீர்வாதம், மனுஷனை நம்புறவனுக்கு என்ன காரியம் அப்படின்னு நாம் பார்க்க முடியும். கர்த்தரை விட்டு மனுஷனை நம்பும் போது நம் வாழ்க்கையில நன்மையை பார்க்கவே முடியாது. ஆனால் கர்த்தரையே நாம் நம்பிக்கையா வைத்திருக்கும் போது நிச்சயமாய் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம், கனி கொடுக்கிற மரமாய் இருப்போம், நீர்க்கால்களில் ஓரமாய் வைக்கப்பட்ட நாட்டப்பட்ட மரத்தை போல நாம் இருப்போம், கனி கொடுப்போம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே
அப்பா நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன்தான். கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கும்னா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்க சொல்வதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம, விசுவாசம் வைக்காம ஏதாகிலும் நீங்க பேசுனீங்க, ஒன்னும் நடக்காது, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் மனுஷன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து மீண்டுமாய் பாடலாமா? கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். பாடுங்க. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகு போல் எழும்பிடுவான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். பாடுங்க. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் விருப்பம் நிறைவேறும். அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் விருப்பம் நிறைவேறும். அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும். அவன் சீயோனை சேர்ந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும். அவன் சீயோனை சேர்ந்திடுவான். மீண்டுமா சொல்லுங்க. அவன் விருப்பம் நிறைவேறும். அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் விருப்பம் நிறைவேறும். அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும். அவன் சீயோனை சேர்ந்திடுவான். அவன் கொம்பு ஷதரபுரஹதலபா. அவன் கொம்பு உயர்த்தப்படும். காண்டாமிருகத்தின் கொம்பை போல மாற்றுவான். சியோனின் ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். தப்பாமல் கனி கொடுப்பான். ஓ ரபா சந்தரபா. வறட்சி செழிப்பாய் மாறும். அவன் கொம்பு உயர்த்தப்படும். அவன் சீயோனை சேர்ந்திடுவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். பாடுங்க. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் சோர்ந்து போவதில்லை. அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை. அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் சொல்வதெல்லாம் சொல்லுங்க ஆவில நிரம்பி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் சொல்வதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் சொல்வதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல,
யோசேப்பின் நிமித்தமாய் அந்த எகிப்தியனுடைய குடும்பம் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சான். அல்லேலூயா. அந்த வீடு மாத்திரமா, யோசேப் மூலமாய் அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. பஞ்ச காலத்திலே ஞானமாய் அந்த தேசத்தை காப்பாற்றினவன், காரியங்களை நடப்பித்தவன், அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினாராம். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் மாத்திரம் நமக்கோடு கூட இருந்துட்டா போதும். வேற யார் இருக்காங்களோ இல்லையோ, ஏசப்பா ஒருவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டார்னா அது மாத்திரம் போதுங்க. நம்ம வாழ்க்கை ஆண்டவர் பியூட்டிஃபுல்லா மாத்திருவார், கலர்ஃபுல்லா மாத்திருவாரு. சொல்லுங்க, பியூட்டிஃபுல்லா மாத்திருவாரு, கலர்ஃபுல்லா மாத்திருவாரு. எப்படி அலங்கோலமாய் சீர்குலைந்து போயிருந்தாலும் என் ஆண்டவரால சீரமைக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோசேப்புனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆனா தரிசனத்துக்கு நேரா அந்த பாதையில போகும்போது யோசேப்போட வாழ்க்கையில துன்பம்தான், துக்கம்தான். யோசேப்புக்கு ஒருவேளை நான் நினைக்கிறேன், தரிசனமே ஆண்டவரை தரிசனத்தை கொடுத்தீங்கப்பா, எல்லாம் இப்படி இருக்கிறதேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லாரும் கைவிட்டாங்க. சொந்த சகோதரர்களை பகைத்தாங்க, கைவிட்டாங்க. யோசேப்போட தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் யோசேப்போடவே கூட இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பை கைவிடல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோசேப்புக்கு சோதனைகள் வந்தது, இருந்த இடத்துல சோதனை வந்துச்சு. இருந்தாலும் சோதனையில யோசேப்பு என் தேவனுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பொல்லாங்க எப்படி செய்ய முடியும் சொல்லதுனால பாருங்க, ஆண்டவர் யோசேப்போடவே கூட இருந்துட்டார். யோசேப்பை விடவே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருக்காக நாம் பரிசுத்தமா வைராக்கியம் பாராட்டும் போது, ஆண்டவருக்காக நாம் நிற்கும் போது ஆண்டவர் நமக்காக நிற்பார். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்காக நீங்க நின்னுங்க, ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் மீண்டும் நல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் என் பிசினஸ் தோல்வியில தான் போகுது. எவ்வளவு முயற்சி பண்றோம், எவ்வளவோ வீடு ஆசீர்வதிக்கப்பட எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், வாழ்க்கையில உயரத்தை பார்க்க முடியல, மேன்மைகளை பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, வர மாதிரி இருக்கு, எப்படி போகுதுன்னு தெரியவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஏசப்பா நீங்க என் வாழ்க்கையில வாங்க, ஆண்டவரே என் உள்ளத்துல நீங்க வாங்கப்பா. யோசேப்போடு இருந்தீங்களப்பா, என் கூட இருங்கப்பா, என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. யோசேப்பை போல பாவங்கள் என்னை சுற்றி வந்தாலும் ஆண்டவரே அதில் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தலத்துல நான் நிலை நிற்க, ரட்சிப்புல நிலை நிற்க எனக்கு கிருபையை தாங்கப்பா. நல்ல வாய்களை திறந்து பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபை. எனக்கு யோசேப்பு சொன்னாரே, இவ்வளவு பெரிய புல்லாங்க நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி செய்வேன், அந்த உணர்வு எங்களுக்குள்ள வரட்டும் அப்பா. யோசேப்பு நிமித்தமாய் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல எங்க நிமித்தமாய், என் நிமித்தமாய் என் குடும்பம், என் வீடு, என் சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஓ ரபஷந்தரயந்தரே பாடலாமா? அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை, அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. மீண்டுமாய், அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை, நான் வெட்கம் அடைவதில்லை. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் சொல்வதெல்லாம் நடக்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன் என்றென்று பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன்
என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவனுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். சொல்லுங்க, அவன் ஆஸ்தி பெருகிடுமே. கர்த்தரை நம்புகிறவன் தரித்திரத்தில் இருப்பதில்லை. கர்த்தரை நம்புகிறவனுடைய ஆஸ்தி பெருகிருக்கும். சொல்லுங்க, என் ஆஸ்தி பெருகும். என் தேவன் என்னை பெருக பண்ணுவான். என் தேவன் என்னை பெருக பண்ணுவான். ஆமென். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பவன் என்றென்றும் செழித்திருப்பான். பாடுங்க. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் விருப்பம் நிறைவேறும். அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் விருப்பம் நிறைவேறும். அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும். அவன் சீயோனை சேர்ந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும். அவன் சீயோனை சேர்ந்திடுவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் சோர்ந்து போவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் சோர்ந்து சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும்.